தேர்வில் மொழிபெயர்ப்பில் நடந்த தவறு குறித்து டிஎன்பிஎஸ்சி ஆலோசனை நடத்துகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபிநயா. விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, டிஎன்பிஎஸ்சி அண்மையில் கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாம், அதாவது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப தேர்வை நடத்தியது. இது டிப்ளமா அண்ட் ஐடிஐ நிலையில் இருக்கக்கூடிய தேர்வு. இந்த தேர்வை கிட்டத்தட்ட 76,978 பேர் எழுதினார்கள். அதில் மொழிபெயர்த்ததில் சில தவறுகள், இது டிஎன்பிஎஸ்சியில் நடக்கக்கூடிய முதல் தவறு அல்ல. தொடர்ந்து இந்த மொழிபெயர்ப்பில் தவறுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இதற்கு முன்பு இன்னும் அதிகமான கேள்விகள், இந்த முறை இந்த தேர்வில் 2 கேள்விகளில் அந்த தவறு இருந்தது. அது அரசியல் ரீதியாகவும் அது மிகப்பெரிய விமர்சனத்திற்கு உள்ளானது. இந்த நிலையில் இது போன்ற மொழிபெயர்ப்பு தவறு நடந்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்தும், அதே போல எதிர்காலத்தில் இப்படி நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். 2 நாட்களாக அந்த ஆலோசனை நடைபெற்று வருவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்றால், யார் மொழிபெயர்க்கிறார்கள் என்ற அந்த விவரம் டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளுக்கே தெரியாத வண்ணம் அது வடிவமைக்கப்பட்டுள்ளது. அது கான்ஃபிடென்ஷியல் என்ற அடிப்படையில், அது எந்த வினாத்தால் அதாவது லீக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வகையில் அது ஆகிவிடக் கூடாது என்பதற்காக யார் மொழிபெயர்க்கிறார்கள் என்பது வெளியில் தெரியாமல் தான் பார்த்துக் கொள்வார்கள். அந்த அடிப்படையில் இந்த மொழிபெயர்ப்பு தவறு யார் செய்தார்கள் என்பதை கண்டறிந்தாலும் கூட அது தவறாக போய்விடும் என்ற அடிப்படையில் இதனை மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு சூழலாக இருக்கிறது என்ற காரணத்தினால் இந்த முடிவு என்னவாக எடுக்கப்பட வேண்டும் என்று ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கல்லூரி பேராசிரியர்கள் கொண்ட குழுதான் இந்த மொழிபெயர்ப்பு பணிகளை மேற்கொள்கிறார்கள். எனவே அதில் இன்னொரு குழுவை அமைத்து மீண்டும் ஒரு முறை அதனை சரிபார்ப்பதற்கான வழிகளை கொண்டு வரலாமா என்பது குறித்தெல்லாம் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபிநயா.